வெல்கம் பேக் டு வி ஃபுட் பேரடைஸ் அண்ட் ஆல். இன்றைக்கி சென்னை கிளைமேட்டுக்கு ஏற்ற ஒரு சமையல் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு தெரியலங்க, 20 நாளாக சுட்டரிச்ச சூரியன் இன்றைக்கி மறைஞ்சு ஃபுல்லாக மழை கொட்டுது. அதுலேயும் பார்க்கவே அந்த கிளைமேட் ரொம்பவே அழகாக இருக்குது. ஓயாமல் பெய்கிற மழையிலேருந்து கூட தப்பிச்சிடலாம், ஆனால் திடீர்னு பெய்கிற இந்த மழையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி மிளகு சாதம் தான். மிளகு யூஸ் பண்ணி நாம் இப்போ ஒரு சாதம் பண்ண போகிறோம். சாப்பாடை நல்லா உதிரியாக வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், இதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப குறைவான பொருளில் செய்கிற ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு இந்த சாப்பாடு. இந்த கிளைமேட் சேஞ்சுக்கே எனக்கு கோல்டு வந்துருச்சு, அதனால தான் நான் இந்த ரெசிபி இப்போ செஞ்சிட்ருக்கேன். வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டிக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் நாம் இப்போ குக்கிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம். ஒரு கடாய் நல்லா ஹீட் பண்ணி அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ இதில் நாம் கடுகு ஆட் பண்ண போகிறோம். 1/2 டீஸ்பூன் கடுகு. உணவே மருந்து. மழை காலத்துலலாம் நம்ம ஊர் சைடில் சொல்கிறப்ப கேள்விப்பட்டிருக்கோம், சளி பிடிச்சிருச்சா ஒன்றும் கவலை வேண்டாம், மிளகு சீரகம் ரசம் வச்சு தரேன்னு. ஸோ அடுத்து நாம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் கொஞ்சம் கூடுதலாகவே ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சீரகம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் நாம் நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஃபுல் ஃப்ளேமில் வெங்காயத்தை ஒரு 2 வதக்கிட்டு அதோடவே சேர்ந்தா மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் நம்ம இதிலேயே ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை போட்டாச்சு. இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. லைட் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகணும். இப்போது இதில் வெங்காயம் வதங்க தேவையான அளவுக்கு உப்பு நம்ம ஆட் பண்ண போகிறோம். 2 சிட்டிகை உப்பு தான் போட்டிருக்கேன். வெங்காயத்துக்கு மட்டும்தான் நாம் இந்த உப்பு போடுறோம். வெங்காயத்தில் அந்த உப்பு இறங்கியிருக்கணுன்றதுக்காக அந்த டேஸ்ட் இருக்கும். இப்போ அடுத்து நாம் இதில் சாப்பாடை ஆட் பண்ண போகிறோம். லைட் ப்ரௌன் கலரில் வெங்காயம் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆன உடனே நாம் இதில் ஆல்ரெடி பிளேட்டில் ஆற வச்சுருந்த அந்த சாப்பாடை இதில் கொட்டி நாம் இப்போ கிளற போகிறோம். இந்த சாப்பாட்லேயும் நான் அரை உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ராவாக வதக்கிறதுக்கு முன்னாடியே நாம் இந்த சாப்பாடுக்கும் சேர்ந்தா மாதிரியான உப்பையும் இதில் போட்டு சேர்த்தே நாம் வதக்கிடலாம். நான் சொன்ன மாதிரி இப்போ உப்பை ஆட் பண்ணுறேன். இன்னொரு 2 சிட்டிகை உப்பு. ஸோ டோட்டலாக 4 சிட்டிகை உப்பு தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சாதத்தில் உப்பு ஆட் பண்ண மாட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வேற என்ன, நல்லா கலரி விட்டுடலாம். நாங்கள் ஆல்ரெடி மிளகை பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நல்லா மிளகை வறுத்துட்டு அதுக்கப்புறமா ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சோன்னா நல்ல பொடி கிடைக்கும். சீக்கிரமாக பூச்சி எதுவுமே வராது. அந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்ச மிளகை நான் இப்போது இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கிளைமேட்டுக்கு இந்த காரத்தில் சாப்பிட்டா தான் சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்கும். த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உடனே கிளியர் ஆகிறதுக்கான எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும். மிளகை போட்ட பிறகு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க. ஒரு 2-3 வாட்டி பிரட்டிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ரெசிபி ரெடி ஆகிடும். இதை சர்வ் பண்ண வேண்டியது தான். ஊர் சைடில் சளி பிடிச்சா, ஜுரம் வந்தால், தொண்டை வலி வந்தாலாம் மிளகு ரசம் வச்சு கொடுப்பாங்க. மிளகு சீரகம் பூண்டு தட்டி போட்டு ரசம் வச்சு கொடுப்பாங்க. அந்தளவுக்கு டைம் இல்லை, உடனே நம்ம செய்யணுன்றப்போ சாதம் மட்டும் அழகாக வடிச்சிட்டு வெங்காயம் ஒன்று அரிஞ்சு இந்த மாதிரி சமைச்சு கொடுத்து பாருங்கள். ஈஸியாக கோல்ட் அண்ட் த்ரோட் பெயினில் இருந்து ரிலீஃப் கிடைக்கும். ரொம்பவே அவசியமான ரெசிபி சொல்லியிருக்கேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.